Hi friends, welcome Amul Recipes. நாம இப்போ பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம 5 பேருக்கு தேவையான வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் ஒரு 3, தக்காளி 3, உருளைக்கிழங்கு 2, கேரட் 3, பீன்ஸ் ஒரு 10 எடுத்திருக்கேன், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது நான் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். நான் இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க. அது கருகாமல் நீங்கள் பார்த்துக்குங்க. வெங்காயம் போட்டுக்குங்க. பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் அதை வதக்கணும். இப்போ வெங்காயம் பொன்னிறமாக ஆனோடனே நம்ம இஞ்சி பூண்டு தக்காளி சின்ன வெங்காயம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டை நான் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கன்னு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிட்ட உடனே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர சொல்ல தக்காளி பச்சை மிளகா அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின உடனே உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாமே வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா எல்லாம் வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம புதினா சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கணும். நம்ம இப்போ வெட்டி வச்சுருக்க கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்குங்க. இப்போ நம்ம ஒரு 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடுங்க. கரம் மசாலா 2 ஸ்பூன், மிளகாய் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துங்க. நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். உங்களுக்கு கூட அதிகமாக தேவைப்பட்டால் ஒரு 3 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ இது கூட மீல் மேக்கராக சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நான் இப்போது பிரியாணியோட அந்த கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ஒரு பெரிய கப்பில் ரைஸ் எடுத்தேன். அதனால் ஒரு கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றினேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அதே பாத்திரத்தில் 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்குங்க. கொஞ்சம் தண்ணி கொதி வர மாதிரி சூடானோடனே ரைஸை போட்டுக்கலாம். நான் இப்போ பிரியாணி ரைஸ் எடுக்கல, நார்மல் வீட்டு ரைஸ் தான் எடுத்திருக்கேன். பிரியாணி ரைஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு கப்புக்கு 1.5 கப் தண்ணி வைங்க. இது நம்ம வீட்டில் சாப்பாடு செய்கிற ரைஸாக இருக்கும். நான் ஒரு கப்புக்கு 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன், டபுள் மடங்கா. அரிசி போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது குக்கரை மூடி நம்ம விசில் போட்டுடலாம். அது ஒரு 15 நிமிஷம் ஆகும். ஒரு 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்தோடனே ஓப்பன் பண்ணிவிடுங்க. இப்போ அவ்வளோதான், 2 விசில் வந்தாச்சு. இந்த 2 விசில் வர்றதுக்கு என்னுடைய குக்கரில் 15 நிமிஷம் ஆச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை நீங்கள் அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக நம்ம வெஜ் பிரியாணி ரெடியாக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு ரெசிபியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.